கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் டீம் லீடராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க பேர் தான் அனுசாந்தி. இவங்களோட ஹஸ்பண்ட் பேர் லிஜேஷ். இவங்களுக்கு கல்யாணமாகி ஸ்வஸ்திகா அப்படிங்கிற 3 வயசு பெண் குழந்தை இருக்காங்க. அனுசாந்தி அவங்களோட ஹஸ்பண்ட் கேரளாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அனுசாந்தி அப்புறம் லிஜேஷ் இந்த தம்பதி வேலை செஞ்சுட்டு இருந்த காரணத்தினால இந்த குழந்தைய லிஜேஷ் அவங்களோட அம்மா தான் கவனிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சு நல்ல ஒரு சந்தோஷமான லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த அனுசாந்தி வேலை செஞ்சுட்டு இருந்த அதே ஆஃபீஸில் நினோ மேத்யூ அப்படிங்கிறவர் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நினோ மேத்யூ அப்புறம் அனுசாந்தி 2 பேரும் டிஸ்கஷன் அப்புறம் டீம் மீட்டிங் இந்த விஷயங்களுக்காக சேர்ந்து அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. அந்த டைமில் 2 பேரும் சேர்ந்து காரில் மீட்டிங்குக்கு போகிறது வர்றது அப்படியெல்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க 2 பேரும் தங்களோட வீட்டு நிலைமைகளை எல்லாம் பேசிக்கிட்டே பயணம் செய்வது வழக்கமாக இருந்துச்சு. அப்போது இந்த அனுசாந்தி அவங்களோட லைஃப் ரொம்பவும் சந்தோஷமான, கேட்குறது எல்லாமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மேத்யூ அப்படிங்கிற அந்த மேனேஜரோட லைஃபு எப்பவும் ப்ராப்ளத்துலேயே இருந்திருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் 6 வருஷமாக ஒரே ஆஃபீஸில் ஒன்றா ட்ராவலிங் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது இருந்ததுனால இவங்க 2 பேருக்கு இடையில நட்பை தாண்டி அதுக்கும் மேலான ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இது அவங்களுக்கு ரகசியமாக கணவன் மனைவிக்கு தெரியாமல் 2 பேரும் ஃபோனில் பேசிக்கிறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது இந்த மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கு. அனுசாந்தியோட ஹஸ்பண்ட் இதை கவனித்து அவங்கள்ட்ட ஒரு நாள் கேட்டிருக்காரு. அப்போது இவங்க ஃபோனை வாங்கி பார்க்கும்போது அதில் நிறைய மெசேஜஸ் இருந்ததெல்லாம் பார்த்து, இனி நீ எனக்கு வேண்டாம், நீ அவன் கூடயே போயிரு, நான் குழந்தைய பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த அனுசாந்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலில் விழுந்து ஹஸ்பண்ட்டை எனக்கு நீங்களும் குழந்தையும் தான் வேணும், அவர் எனக்கு வேண்டாம், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு கெஞ்சிருக்காங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படின்னா நீ அந்த ஆஃபீஸில் இனிமேல் வேலை செய்யக்கூடாது, அவன் கூட இனி ஃபோனில் நீ பேச்சு வச்சுருக்கவும் கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்காரு. உடனே இந்த அனுசாந்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் சம்மதம் சொல்லி உடனே வேலையை விட்டு நீங்குவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு போய் அவங்க ரிசைன் லெட்டரை கொடுக்கும்போது அந்த மேனேஜர், நீ இல்லாமல் எனக்கு வாழ முடியாது, 6 வருஷமாக நான் உன் கூட பழகியிருக்கேன், என் வாழ்க்கையிலையும் என் மனைவி என்னை புரிஞ்சிக்கல, ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட அன்பாக இருந்த, இனிமேலும் நான் உன்னை விடமாட்டேன், அதனால் நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது இந்த அனுசாந்தி என் ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இனி அவர் இதெல்லாம் விட்டுட்டு வரதா இருந்தால் வா, இல்லைன்னா நானும் என் பிள்ளையும் தனியாக போய் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என் லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த மேனேஜர், இல்லை நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், நம்ம சேர்ந்து வாழ்கிறதுக்கு அவங்க தடையாக இருந்தால் நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. உடனே இந்த அனுசாந்தியும் அவர் சொல்லுக்கு மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அனுசாந்தியோட குடும்பத்தை கொலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு பிளான் மட்டும் நீ போட்டு கொடு அப்படின்னும் இந்த மேனேஜர் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. உடனே அவங்க பக்காவாக எல்லா பிளானும் போட்டு கொடுக்குறாங்க. அவங்க வீட்டில் எப்போ யார் யார் இருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் எப்போ வெளியில் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவார், வீடு அமைப்பு எப்படிப்பட்டது, வீட்டு உள்ள எப்படி போகலாம், வெளியே எப்படி வரலாம், இப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் இந்த அனுசாந்தி அவங்க அந்த மேனேஜருக்கு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க வீட்டையும் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அந்த மேனேஜருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க இந்த பிளான் எல்லாம் போட்டு 10 நாளுக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல் 16, 2024 அன்னைக்கு இந்த மேனேஜர் கத்தி, க்ளவுஸு, பேட்டு, மிளகாப்பொடி இதெல்லாம் எடுத்துகிட்டு கொலை செய்கிறதுக்காக இவங்க வீட்டுக்கு போகிறான். இந்த டைமில் அனுசாந்தி வேறொரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு வெளியில் போயிருக்காரு. இப்போது அந்த அனுசாந்தியோட மாமியாரும் அந்த 3 வயசு சின்ன குழந்தையும் மட்டும் வீட்டில் இருக்காங்க. தனியாக இருக்க இவங்கள்ட்ட இந்த மேனேஜர் பேச்சு கொடுக்குறான். பேசும்போது அவங்க மாமியார் உள்ளே போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு உள்ளே போகிறாங்க. அப்போ இந்த சின்ன குழந்தை மட்டும் அந்த சோஃபாயிலேயே உட்காந்துட்டு இருக்குது. அந்த அம்மா உள்ளே போய் காஃபி எடுக்க போன நேரத்தில் குழந்தையோட அலற சத்தம் சவுண்டாக கேட்குது. உடனே அவங்க ஓடி பார்க்குறாங்க. அந்த 3 வயது குழந்தைய தலையில் அந்த மேனேஜர் பேட்டாலே அடித்து அந்த குழந்தைய கொல்லுறான். இதை பார்த்து பதறிப்போன அந்த அம்மா ஓடி போய் குழந்தைய காப்பாற்ற போகிறாங்க. உடனே அவங்களையும் அதே பேட்டால் அடித்து கொல்றான். 2 பேருமே ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்குறாங்க.
இதுக்கப்புறம் வெளியில் வேலைக்கு போன லிஜேஷ் வீட்டுக்கு வராரு. இந்த 2 பேரும் இறந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத பார்த்து கதறி அழுத அந்த லிஜேஷை இந்த மேனேஜர் பின்னாடியிலேருந்து மிளகாப்பொடியை கண்ணில் தூவி அவரையும் அதே மாதிரி அடித்து கொல்லலாம் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் லிஜேஷ் கொஞ்சம் சுதாகரித்து தன்னோட கண்களை லைட்டாக கொஞ்சம் தொடச்சி இது யார் கொலை பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது அந்த தன்னோட மனைவியோட கள்ளக்காதலனான அந்த மேத்யூன்னு பார்க்குறாரு. உடனே அவனை பிடிக்கிறதுக்கு இவர் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இவருக்கு மிளகா பொடியினால் கண்ணு சரியாக அவருக்கு தெரியாததுனால அந்த மேனேஜர் தப்பிச்சு ஓடிட்டான். இவரும் தத்தி தத்தி வீட்டுக்கு வெளியே வந்து சத்தம் போடுறாரு. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் இவர் வீட்டுக்கு ஓடி வர்றாங்க. அங்கே நடந்ததெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. இந்த மேனேஜர் இவனை மட்டும் கொலை பண்ண முடியலையே அப்படிங்கிற ஆத்திரத்தில் நேராக அவனோட கேரளாவில் இருக்கிற அவனோட வீட்டுக்கு போய் உட்காந்துருக்கான். லிஜேஷ் தன்னை அடையாளம் கண்டதுனால எப்படியும் போலீஸ் நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கான். இந்த விஷயங்களெல்லாம் கேள்விப்பட்டு லிஜேஷோட மனைவி வீட்டுக்கு வர்றாங்க. ஒன்றும் தெரியாதவங்கள போல் நடந்த விஷயங்களெல்லாம் பார்த்து கதறி அழுறாங்க. ஆனால் போலீஸ் விசாரணையில் 2 பேரும் திரும்பவும் மாறி மாறி ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததும் இந்த அனுஷாந்தி தான் இந்த கொலைக்கு பிளான் போட்டு கொடுத்ததும் போலீஸ்காரங்களுக்கு தெரிய வந்தது. இதனால் 2 பேரையும் போலீஸ் கைது செஞ்சிட்டாங்க. தப்பான ஒரு கள்ளக்காதல்னால நல்லா இருந்த சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த நல்ல ஒரு குடும்பம் சீரழிஞ்சு போச்சு. அதுவும் ஒன்றுமே தெரியாத சின்ன குழந்தை, அந்த குழந்தையோட உயிர் கூட இந்த உலகத்தில் இல்லாமல் போச்சு இன்னைக்கு. இந்த கேஸோட விசாரணையில் ஒன்றும் அறியாத அந்த சின்ன குழந்தையோட ரத்தத்தை சிந்தினதுக்காக அந்த கள்ளக்காதலனான மேத்யூவுக்கு மரண தண்டனை தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தன்னுடைய குழந்தைய கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போட்டு கொடுத்த இந்த பெண் தாய் குலத்துக்கே பெரிய ஒரு சாபக்கேடான பெண் அப்படின்னும் இவங்க இந்த கொலையை பண்ணுறதுக்கு திட்டம் போட்டதுனால அவங்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த தண்டனையை எதிர்த்து ஹைகோர்ட்டில் மனு கொடுக்குறாங்க. இந்த மனுவை பரிசீலித்த நீதிபதி மேத்யூவுக்கு கொடுத்த மரண தண்டனையை குறைத்து 25 ஆண்டு சிறை தண்டனையை விதித்தாங்க. ஆனால் அனுஷாந்திக்கு தண்டனை குறைக்கப்படவே இல்லை. அவங்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை தான் விதிச்சாங்க. தங்களோட குடும்பத்தை காலி செஞ்சுட்டு சந்தோஷமாக வாழலான்னு நினச்ச 2 பேரும் இப்போது வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு ஜெயிலே தங்களோட வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட்டை பதிவு செய்யுங்க. தேங்க்யூ.